ஹை வியர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய வீட்ல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இப்ப வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நிறைஞ்சு வந்துருது தண்ணி. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து அந்த வேஸ்ட் இதுலருந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நிறைஞ்சு வந்துருது. இல்லாட்டி வந்து பிளாக் ஆயிடுது. தண்ணி போமாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு இப்போ ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து எங்க வீட்லயே தான் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நிறைஞ்சு வந்து ஃபுல்லா வந்து வெளிய வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்ப நாங்க வந்து காஸ்டிக் சோடா இல்லன்னா வந்து கடையில பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைன் பவுடர்ன்னு சொல்லி விப்பாங்க. ஒரு 35, 40 ரூபீஸ் வரும். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணணுன்றத இப்ப பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன காஸ்டிக் சோடா. அப்படி இல்லன்னா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ட்ரைன் பவுடர் அப்படின்றத. ஸோ அதுவுமே வாங்கி இந்த மாரி வந்து அந்த கப்ளிங் மேல வந்து நேரா நம்ம நைட் போட்டு விட்டோம்னா, காலையில ஃபுல்லாமே வந்து அந்த பிளாக் ஆனது, இல்ல தண்ணி போகாம இருக்கிறது, இல்ல தண்ணி நிறைஞ்சது, எதுனாலும் வந்து ஃபுல்லாமே வந்து அது கிளியர் பண்ணிரும். ஸோ உங்களுக்கு காலையில நீங்க ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊத்துனீங்கன்னா, இருக்கிற பிளாக் எல்லாமே போயிரும். இப்ப நாங்க போடுறது பார்த்தீங்கன்னா, காஸ்டிக் சோடா. இதுவுமே போடலாம். அப்படி இல்லன்னா நான் சொன்ன மாரி அந்த ட்ரைன் பவுடரும் போடலாம். ஸோ கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது மாரி நீங்க எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து குடுப்போம். ஸோ மறக்காம சோசியல் மீடியா பேஜ ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.